வணக்கம். அபி வசந்த். தெரிஞ்சிக்கலாமா நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாருமே கல்யாணம் ஆன உடனே தனி குடித்தனம் போகணும், என்னோடய லைஃப்பை என் ஹஸ்பண்ட் கூட நான் தனியாக வாழணும், இப்படி மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர மாமனார் மாமியார் அந்த மாதிரி கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே வர்றதில்ல. கேட்டால் எனக்கும் அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக வரல, எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகலை, நான் சொல்கிறது ஒன்றா இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்குது, அதனால் எனக்கு இந்த இது செட் ஆகலை, ஸோ நான் என் ஹஸ்பண்ட் கூட தனியாக வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஏன் நம்ம பிறந்த வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த மாதிரி தானே வாழ்ந்திருப்போம். அவங்களுக்கு எதுவுமே நம்ம விட்டு கொடுத்ததே இல்லையா? தம்பிக்காக தங்கைக்காக அண்ணனுக்காக அக்காக்காக அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே விட்டு கொடுத்ததே இல்லையா? அம்மா அப்பா எது பேசினாலும் சரி நம்ம அம்மா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சரி சாரி அப்பா சாரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்டதே இல்லையா? அது ஏன் புகுந்த வீட்டில் மட்டும் வரவே மாட்டேங்குது? இங்கே இருக்கிறவங்களும் மாமனார் மாமியாரும் இன்னொரு அம்மா அப்பா தானே, அவங்கள ஏன் மாமனார் மாமியாராக பார்க்குறீங்க? அம்மா அப்பாவாக பார்க்கலாமே. அம்மா அப்பாவாக நினச்சோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்ட அந்த மன்னிப்பு ஏன் மாமனார் மாமியார்கிட்ட கேட்க முடியாது? புதுசாக கல்யாணம் ஆகி வந்த உங்களுக்கே உங்களுடைய கணவர்கிட்ட அவ்வளோ உரிமை இருக்கும் பொழுது பெற்று வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு ஜாபு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காலம் பூரா நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏன் உடைக்கிறீங்க? ஏன் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துணையாக நிற்கலாமே. மாமனார் மாமியாரை அம்மா அப்பான்னு கூப்பிடலாமே. அது மாமனார் மாமியார்கிட்ட பேசும் பொழுதும் சரி, இல்லை கணவரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கிட்ட பேசும்போதும் சரி, உங்கள் பையன் இப்படி சொன்னாங்க, உங்கள் பையன் இதை வாங்கி கொடுத்தாங்க, உங்கள் பையன் கொஞ்சம் லேட்டாக வருவேன் ஆஃபீஸ்லேருந்துன்னு சொன்னாங்க, இப்படி நம்ம கன்வே பண்ணோம் ஒரு மெசேஜஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான ஒரு மன கஷ்டமுமே வராது. அவங்களுக்கும் என்ன தோணும், சரி நம்ம வீட்டுக்கு வந்த மருமக நம்ம குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறா, நம்ம பையனை நம்மக்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கல, அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் இருக்குமே. எப்போவுமே நம்ம இப்படியே இருந்துட மாட்டோமே, நாளைக்கு நமக்கும் ஏஜ் ஆகும் இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது நம்மளும் மாமனார் மாமியார் அந்த ஸ்டேஜை நம்ம அடைவோம் இல்லையா? அப்போது நமக்கு வர்ற மருமகளால் நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் இன்றைக்கி நம்ம மாமனார் மாமியாருக்கு பண்ணுறது நாளைக்கு நமக்கு நடந்தால் நம்மளால் அதை தாங்கிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்புறம் ஏன் இன்றைக்கி நம்மளோட மாமனார் மாமியாருக்கு ஏன் அந்த மன கஷ்டத்தை கொடுக்கணும்? இன்றைக்கி நைட்டு நம்ம நல்லபடியாக தூங்குகிறோம், நாளைக்கு காலையில் எழுந்துக்கு போமா இல்லையாங்கிறதே உறுதியாக இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அன்பாக சந்தோஷமாக இந்த குடும்பத்துக்கு நான் வாழ தான் வந்திருக்கேன், ஒத்துமையாக வாழ தான் வந்திருக்கேன், இந்த குடும்பத்தை பிரிக்க வரல அப்படிங்கிற விஷயத்தை மாமனார் மாமியார் கணவர் அவர் கூட பிறந்தவங்க எல்லாரோட மனசுலேயும் நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைங்கிற பயிர் நல்லபடியாக செழுமையாக வளரும். அதை செழுமையாக வளர வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதை எல்லோரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எல்லாரோட லைஃப்பும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.